ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை வச்சு ஒரு இட்லி பொடி செய்யலாம். இட்லி பொடி சாதத்துக்கும் கூட ஸ்பெஷலி சாப்பிட்லாம், இட்லி தோசைக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு அரை கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. தீச்சிடாதீங்க. கருப்பு உளுந்து கூட நீங்கள் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு நல்லது, முடிக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாப்பாட்டுலாம் பொறுக்கி போட்டுருவோம். இதாக இருந்தால் நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்லாம். 5-10 காஞ்ச மிளகாய் நான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த சேர்த்துக்கோங்க. ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை நான் கழுவி காய வச்சு சேர்த்துருக்கேன். நல்லா காஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படியே மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம், வறுக்கவே தேவையில்லை. இப்போ சூப்பரான கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிக்சி ஜாரில் எடுத்து கொஞ்சம் பருப்பெல்லாம் அரைச்சிட்டு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. சூப்பராக இருக்குது இந்த கருவேப்பிலை பொடி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.